பார்த்து வருகிறோம். புதிய அரசு பொறுப்பேற்பதற்காக தற்போது பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ராஜினாமா கடிதத்தை அளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்று தேசிய ஜனநாயக கூட்டணி எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் நிதிஷ்குமார் மீண்டும் முதல்வராக தேர்வாக வாய்ப்புள்ள நிலையில் தற்போதைக்கு புதிய அரசு பொறுப்பேற்பதற்காக பதவி விலகியிருக்கிறார் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, தற்போது நிதிஷ்குமார் தனது ராஜினாமா கடிதத்தை கவர்னரிடம் வழங்கியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து இனி அடுத்த அரசு பொறுப்பேற்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கும். மிக முக்கியமாக அதாவது பாஜக சுமார் 89 சீட்டுகளுடனும் ஜேடியு 85 சீட்டுகளுடனும் ஒரு அதிக பெரும்பான்மையுடன் இந்த ஆட்சியை அமைத்தது. அதைத் தொடர்ந்து இரு கட்சிகளுக்கு இடையே அந்த பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து நடைபெற்றது. பாஜகவிலிருந்து குறிப்பாக டெல்லியிலிருந்து சிறப்பு தலைவர்கள் எல்லாம் அனுப்பி வைக்கப்பட்டன. அதாவது அமைச்சரவையை முடிவு செய்வது, எந்த கட்சிக்கு எவ்வளவு அமைச்சர் பதவிகள் வழங்குவது போன்ற மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி தற்போது பிஜேபிக்கு சுமார் இதுவரை அதாவது 89 சீட்டுகளை பெற்றிருக்கக்கூடிய பிஜேபி சுமார் 16 அமைச்சர்கள் வரை கிடைக்கும் என்று தற்போது தகவல் வெளியாயிருக்கிறது. அதே போல நிதிஷ்குமாரை ஐக்கிய ஜனதாவை பொறுத்தவரை 14 அமைச்சர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முதலமைச்சராக நிதிஷ்குமாரே நீடிப்பார் என்றும் தற்போது உறுதியான தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து அதாவது சிராக் பாஸ்வான் மற்றும் அதாவது என்டிஏ கூட்டணியுடன் சேர்ந்து போட்டியிட்ட மற்ற கட்சிகளுக்கு அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாயிருக்கிறது. இன்று தற்போது இந்த ராஜினாமா கடிதத்தை வழங்கியதை அடுத்து மற்ற நடவடிக்கைகள் இனி தொடங்கும். 20ஆம் தேதி அவர் முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்பார் என்று தகவல் வெளியாயிருக்கிறது. இனி எஞ்சியிருக்கக்கூடிய இந்த 3 நாட்களில் யாருக்கு எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு அமைச்சரவை என்பது இறுதி செய்யப்பட்டு என்னென்ன இலாக்காக்கள் யாருக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதும் தற்போது இந்த வரக்கூடிய அந்த 3 நாட்களில் இறுதி செய்யப்படும் என்றும் தகவல் வெளியாயிருக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முகிலன்.